நான் அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும். என்னாச்சுங்க? ராணி அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். நான் பார்க்க போறேன். என்னங்க நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க, உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா? எனக்கு எதுவும் மறக்கல. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம எஜமானி அம்மா. போய் பார்க்காம இருக்க முடியுமா? மனசே கேட்கல. அப்பா நானும் வரேன்ப்பா. அங்க போனா சகனா பேபி இருப்பான், எப்படியாவது அவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிடணும். நீ அங்கெல்லாம் வேணாமா. எனக்கும் கஷ்டமா இருக்குப்பா, நானும் வரேன்ப்பா. நான் அவரே போகடான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீயும் போறியா? செவனன்னு வீட்டுல இரு. வாமா நம்ம போலாம். அவ அப்படிதான் உளறிக்கிட்டே இருப்பா. இதுங்க திருந்த போறதே இல்ல. நான் சொல்றத கூட காதுல வாங்காம எப்படி ஓடுதுங்க பாரு ரெண்டும். வீட்டுக்கு வரட்டும், இங்க தானே வந்தாகணும். கீரை ஆயிர மாதிரி ஆஞ்சு போடுற ஆஞ்சி. அம்மா என்ன அம்மா நான் என்ன நீயும் பார்க்க போகணுமா? சொல்லு என்னன்னு. சேச்சே நான்லாம் போய் அம்மா பார்க்க போறேன். அப்புறம் ஏன் அம்மே அம்மேன்னு கூப்பிட்டு இருக்கியே? இல்லம்மா சாப்பிட போறேன், பசிக்குது. நான் பெத்ததும் சரியில்லை, நான் கட்டினதும் சரியில்லை. சாப்பாடு இப்ப ரொம்ப முக்கியமா திவ்யா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமா? சரி சரி, எனக்கும் லேசா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு, எனக்கும் கொண்டு வா போ. என்னடி நான் சாப்பாடு கொண்டு வர சொல்றேன், நீ வாயை பறந்துகிட்டே நிக்கிற. அது இல்லம்மா, நானும் உன்கிட்ட சாப்பாடு வேணும் தான் கேட்டேன். அதுக்கு என்ன அந்த திட்டின சாப்பாடு ரொம்ப முக்கியமானு? உனக்கு மட்டும் ரொம்ப முக்கியமாமா? நான் பேசுறது கூட கூட பேசாம போய் சாப்பாடு கொண்டு வாடி, போடி போ. என்னப்பா அது? அம்மாவா இருந்தா அதுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நம்ம போய் சாப்பாடு கொண்டு வருவோம், இல்லைன்னா விளக்கமா தலை நமக்கு வேற அடி விடுவோம். வளர்ந்த மாடே, இன்னும் போகலையா நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தாடி, அவ மேல உள்ள கோவத்துல நம்ம மேல காமிக்குது. அவ போனதுக்கு நான் என்ன பண்றது? நம்ம இனிமே எஸ்கேப் ஆயிடணும். இங்க நின்னும் நமக்கு சங்கு ஊதிட்டும் போல. சொன்னா செய்யறது இல்லை, ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வியெல்லாம் கேட்கறது? அப்பப்பப்பப்பா, இதுங்களை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே, படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ஆரியா, உனக்கு ஸ்ட்ரேயாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாப்பா? அம்மா எனக்கு சம்மதம் தாம்மா. ஸ்ட்ரேயாவை கூப்பிடுப்பா. ஸ்ட்ரேயா கேட்டையும் கேட்கிறேன் சம்மதமானு. அம்மா அத்தை இப்ப எப்படி மாமா இருக்காங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஸ்ரேயா. அம்மாவுக்கு அதிர்ச்சியான விஷயங்களை பேசினா மயங்கி விழுந்துருவாங்க ஸ்ரேயா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ஸ்ரேயா, டாக்டர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதிர்ச்சியான விஷயங்களை இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அத்தையை போய் பார்க்கலாமா மாமா? அதுக்கு தான் உங்களை கூப்பிட வந்தேன் ஸ்ரேயா. அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்பாங்க. சம்மதம்னு சொல்லுங்க ஸ்ரேயா, இல்லைன்னா அதிர்ச்சி ஆயிடுவாங்க. மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். சரிங்க மாமா. அத்தை இப்ப எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. எனக்காக நீ ஆரியாவை கல்யாணம் பண்ணிப்பியாம்மா? சூர்யா தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றானாம்மா. என் வீட்டுக்கு நீ மருமகளா வரணுமா, அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். சரிங்க அத்தை, நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தை. நீங்க எடுக்கிற முடிவு தான் அத்தை. சரிம்மா, இப்பதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். என்னம்மா எப்படிமா இருக்கீங்க? இப்போ உடம்பு பரவாயில்லையம்மா? பரவாயில்ல டாக்டர், இப்ப நல்லா இருக்கேன். நான் வீட்டுக்கு போகலாமா டாக்டர்? அது சொல்லதாம்மா வந்தேன். நீங்க வீட்டுக்கு போகலாம். சரிங்க டாக்டர். நல்ல சத்தான சாப்பாடா சாப்பிடுங்கம்மா. கண்டிப்பா சாப்பிட்றேன் டாக்டர். அம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தியாகு, என்னை மன்னிச்சிரு. நான் தான் விசாரிக்காம மற்றவங்க சொன்னதை கேட்டு உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எனக்கு மன்னிப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதுமா. நீ என்னை மன்னிச்சுட்டதா இருந்தா நாளையிலேருந்து வேலைக்கு வந்துரு தியாகு. காயத்ரி நீயும் வந்துருமா? சரிங்கம்மா. தியாகு நீ என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு நான் வேலைக்கு வந்துடுறேம்மா.